இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே உங்களோடு சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் காலையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரு தேவன். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருக்கும், வாழ்க்கையிலே சிறுமையின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். மட்டுமல்ல, நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். வாழ்க்கையிலே நெருக்கம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது நமக்கு தஞ்சமாக இருக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். யார் யார் வாழ்க்கையிலே உண்மையாகவே இதை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவரை அடைக்கலங்களாக கொண்டிருக்கிறார்களோ, அவரை புகலிடமாக கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் தஞ்சமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற வேளைகளிலே, சிறுமைப்படுகிற வேளைகளிலே ஆண்டவர் அவர்களுக்கு புகலிடமாக, ஆறுதலாக, அடைக்கலமாக, பலனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுமையை அனுபவித்தவர், நெருக்கத்தை அனுபவித்தவர். ஒவ்வொரு நெருக்கத்திலும் தேவனை தனக்கு அடைக்கலமாக அவர் கொண்டார், ஆண்டவரை தனக்கு புகலிடமாக கொண்டார். ஒவ்வொரு பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் வரும்பொழுதும் அவர் ஆண்டவரை நோக்கி என்ன செய்தார்? ஓடி தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய அடைக்கலத்தை அவர் உறுதிப்படுத்தி கொண்டார். இந்த நாளிலும் கூட நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நாம் அடைக்கலமாக கொள்வோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் தஞ்சமாக இருக்கிறார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அநேகர் தங்களுடைய அடைக்கலங்களா மனிதர்களையோ, பணத்தையோ, செல்வத்தையோ, தன்னுடைய பதவியையோ சிலர் அடைக்கலமாக கொள்வது உண்டு. என்ன பிரச்சனை வந்தாலும் மனிதர்களிடத்திலே ஓடுவது, நம்ம மாம்சத்தின்படி, நான் என்னுடைய பலத்தின்படி அதெல்லாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் இனி உள்ள காலங்கள் கொடுமையான காலங்கள். தேவனை நாம் அடைக்கலமாக கொள்ளாவிட்டால் நம்மால் வாழ முடியாது. தேவனை நாம் புகலிடமாக கொள்ளாவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியாது? அந்த உலகத்திலே வாழ முடியாது. நெருக்கப்படுகிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நெருக்கம் மிகுந்த ஒரு காலத்திற்குள்ளாக, கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து நிற்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே, நீர்தான் எனக்கு தஞ்சம், நீர்தான் எனக்கு புகலிடம். சின்ன பிரச்சனையானாலும் சரி, இது சின்ன பிரச்சனை தானே, இதை நான் பார்த்துக்கிடுவேன். பெரிய பிரச்சனையை தான் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சின்ன காரியமானாலும் ஆண்டவரிடத்திலே நாம் அடைக்கலம் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்திலே நாம் ஆலோசனை பெற வேண்டும். ஆண்டவரை நாம் தஞ்சமாக, துணையாக நாம் கொள்ளுகிற பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக, பலனாக இருக்கிறார். இன்னும் கூட ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற பொழுது நாம் அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து, நியாயாதிபதிகளின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை மறந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போனதுனால அவங்க காடுகளையும் குகைகளையும், அங்கே முட்செடிகள் எல்லாத்தையும் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சத்துருக்கள் நெருக்கும்போது அவங்க காடுகளிலும் குகைகளிலும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொள்ளுகிறார்கள். ஆண்டவரிடத்துல வரணும், ஆண்டவரிடத்துல பாதுகாப்புக்கு வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல. எங்கேயாவது போய் தப்பணும், யாராவது உதவி செய்யணும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவருடைய அடைக்கலத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். ஆண்டவரை நாம் புகலிடமாக கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை வாசித்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். பயங்கரமான புயல், காற்று வீசுகிறது, மழை கொட்டி தீர்க்கிறது. மழையால் நன்கு நனைந்த ஒரு மனிதர் அடைக்கலம் தேடி அலைகிறார். வெயிலுக்கு, மழைக்கு ஒதுங்குவதற்காக அவர் ஒரு அடைக்கலம் தேடி அலைகிறார். அப்பொழுது அவர் திணறி கொண்டிருக்கிறார். கடுமையான புயல், காற்று, மழை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு ஒதுங்குறதுக்கு இடம் கிடைக்காதா என்று சொல்லி அலையும் போது ஒரு ஆலயம் திறந்திருக்கிறதை பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மழைக்கு அடைக்கலமாக அந்த ஆலயத்திலே போய் ஒதுங்குகிறார். அப்பொழுது அங்கே ஒரு போதகர், ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே பாடல் சத்தம் கேட்கிறது. அங்கே உள்ளே போகிறார். அவருடைய அந்த செய்தி, அவர் அந்த
பிரசங்கியாருடைய செய்தியை இவரால் கேட்க மனமில்லை. ஆனாலும் கூட வழி இல்லாமல் அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து மலைக்கு ஒதுங்கினவர் அந்த செய்தியை கேட்கிறார். அந்த பிரசங்கியார் ரொம்ப திறமை உள்ள பிரசங்கியார் அல்ல. சொன்ன வார்த்தையே திருப்பி திருப்பி அவர் என்ன செய்தாராம்? பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். இவரும் வேற வழி இல்லாமல் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தாராம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அந்த அந்த மனிதனுடைய இருதயத்தை அவர் தொட்டார். அந்த அவர் சொன்ன வார்த்தை, குளிரில் நடுங்கி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். பின்னால் ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறினார். அவரை பற்றி சொல்லப்படுகிறது, பிரசங்கம் பண்ணுகிறவங்களின் சிங்கம். அவர் தான் உலக பிரசித்தி பெற்ற சார்லஸ் ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஊழியக்காரராக மாறினார். ஒரு அடைக்கலத்திற்காக அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆலயத்துக்குள்ளே வந்தார். ஆனால் அடைக்கலமான ஆண்டவரை அவர் என்ன செய்தார்? தஞ்சமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தார். பெரிய ஊழியக்காரராக மாறினார். ஒரு சின்ன ஒரு அடைக்கலத்துக்காக, ஒரு வெயிலுக்கு ஒரு மழைக்கு ஒதுங்குவதற்காக வந்த இடத்திலே ஆண்டவரை அவர் என்ன செய்தார்? பற்றி கொண்டார். ஆண்டவரை அவர் அடைக்கலமாக்கி கொண்டார். அவருடைய வாழ்க்கை மாறியது. அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் மாறினார் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. இன்றைக்கும் கூட நமக்கு அவர் அடைக்கலமாக பலனாக இருக்கிறார். எதிரிகள், சத்துருக்கள் நம்மை தாக்க வருகிற பொழுது, அதான் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் அவர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு தஞ்சமாக இருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் ஆண்டவரை தஞ்சமாக கொள்ள முடியும். ஆண்டவரிடத்திலே நாம் அடைக்கலம் புக முடியும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், கொலை செய்தவன் தான் தப்பித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் அவங்களுக்கு அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்தி வைக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அடைக்கல பட்டணத்தை வைக்கிறார். இனி ஒரு கொலை செய்துட்டியா, உன்னுடைய ஜீவன் தப்பணும்னா நீ அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் என்ன செய்து விடணும்? நீ புகுந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறவர் ஆண்டவர். நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆத்துமா தப்ப வேண்டும் என்று சொன்னால், நரகத்திற்கு நம்முடைய ஆத்துமா தப்ப வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அந்த அடைக்கலத்துக்குள்ளாக நாம் ஓடி வருகிற பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். உலக வாழ்க்கையிலே நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். நீரே என் அடைக்கலம், உண்மையே நான் எனக்கு புகலிடமாக கொள்கிறேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாமும் ஆண்டவரை புகலிடமாக கொள்ள வேண்டும். அவருடைய அடைக்கலத்திற்குள், பாதுகாப்புக்குள் நான் வரும் பொழுது அவர் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பலனாக, அடைக்கலமாக இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நமக்கு அடைக்கலமாக்கி கொள்ளுவோம். அவருடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக உண்டு. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை சுவாமி. உம்முடைய ஆண்டவரே பாதம்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய நாமம்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த காலை வேளையிலே நாங்களும் எங்களுக்கு அடைக்கலங்களாக்கி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தஞ்சம் நீர் தான். நெருக்கப்படுகிற காலங்களில் நீர் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.